ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8. அர்ஜுனன் சொன்னது: புருஷோத்தமா, அந்த பிரம்மம் எது? அதிபூதம் எது? அத்தியாத்மம் எது? கர்மம் என்பது எது? அதிபூதம் என்று எது சொல்லப்படுகிறது? மதுசூதனா, இங்கே இந்த தேகத்தில் யார் எப்படி யஜ்ஞனாக இருக்கிறார்? மரண காலத்தில் தன்னடக்கம் பழகியவர்களால் எங்கனம் நீர் அறியப்படுபவர் ஆகிறீர்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது: அழிவற்றதாகவும் மேலானதாகவும் இருப்பது பிரம்மம். குணங்கள் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. உயிர்களை உண்டு பண்ணி நிலைத்திருக்க செய்வதாகிய வேள்வி கர்மம் எனப்படுகிறது. அர்ஜுனா, அழியும் பொருள் அதிபூதம் என்று சொல்லப்படுகிறது. உடல்கள் அதிபூதம், புருஷன் அதிதெய்வம். இனி தேகத்திற்குள் நானே யஜ்ஞமாக இருக்கிறேன். மரண காலத்திலாவது என்னையே நினைத்து கொண்டு உடலை விட்டு போகிறவர்கள் என் சுரூபத்தை அடைகிறார்கள். இதில் சந்தேகமில்லை. குந்தியின் புதல்வா, மரண தருவாயில் எந்த பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை விடுகிறானோ, எப்பொழுதும் அப்பொருளையே நினைத்து கொண்டிருப்பவனாகிய அவன் அதையே அடைகிறான். ஆகையால் எல்லா காலமும் என்னை நினைத்து யுத்தம் செய். மனம் புத்தியை என்னிடத்தில் அர்ப்பணம் செய்வதால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். பார்த்தா, வேறு விஷயங்களில் செல்லாத மனத்துடன் யோகத்தை அபியாசம் செய்து சித்தத்தால் திவ்யமான மேலான புருஷனை சிந்தனை செய்பவன் அந்த மேலான திவ்ய புருஷனையே அடைகிறான். முற்றும் உணர்ந்தவனை, ஆதி காலத்தவனை, அனைத்தையும் ஆளுபவனை, அணுவை விட நுண்மையானவனை, அனைத்தையும் தாங்குபவனை, சிந்தைக்கு எட்டாத வடிவானவனை, சூரியனைப் போல ஒளிர்பவனை, இருளுக்கும் அப்பாற்பட்டவனான அந்த திவ்ய புருஷனை மரண காலத்தில் பக்தியோடும் யோக பலத்தோடும் புருவ மத்தியில் பிராணனை முழுவதும் வைத்து யார் நினைக்கிறானோ அவன் மேலான அந்த திவ்ய புருஷனை அடைகிறான். வேதத்தை அறிந்தவர்கள் எதை அழிவற்றது என்கிறார்கள்? பற்று நீங்கிய சந்நியாசிகள் எதனுள் புகுகிறார்கள்? எதை விரும்பி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள்? அந்த நிலையை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கண், காது உட்பட 9 துவாரங்களையும் அடக்கி மனதை ஹிருதயத்தில் நிறுத்தி தன் பிராணனை உச்சந்தலையில் வைத்து யோக சாதனையில் நிலை பெற்று ஓம் என்கின்ற ஓரெழுத்து அழிவற்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு உடலை விட்டு யார் போகிறாரோ அவன் மேலான பிரம்ம நிலையை அடைகிறான். பார்த்தா, வேறு எண்ணமின்றி யார் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனான என்னை எப்போதும் இடைவிடாமல் நினைக்கிறானோ, யோகத்தில் நிலை பெற்ற அவனுக்கு நான் எளிதில் அகப்படுகிறேன். மேலான பக்குவப்பட்ட மகாத்மாக்கள் என்னை அடைந்து துன்பத்திற்கு இருப்பிடமான நிலையற்றதான மறுபிறப்பை எடுப்பதில்லை. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள உலகங்கள் மறுபிறப்பை உடையவை. ஆனால் குந்தியின் புதல்வா, என்னை அடைந்தால் மறுபிறப்பு இல்லை. 1000 யுகங்களை உடையது பிரம்மாவின் ஒரு பகல். 1000 யுகங்கள் பிரம்மாவின் ஒரு இரவு. இதனை அறிபவர் இரவு பகல் பற்றிய தத்துவத்தை அறிந்தவர். பகல் வரும்பொழுது தோன்றா நிலையிலிருந்து எல்லா தோற்றங்களும் வெளிப்படுகின்றன. இரவு வரும்போது ஒடுங்குகின்றன, அதனுள்ளேயே மறைகின்றன. அர்ஜுனா, பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த பூதங்கள் எல்லாம் பிறந்து பிரம்மாவின் இரவு வரும்போது
ஒடுங்குகிறது. பகல் வரும்பொழுது தன்வசமின்றி வெளிப்படுகிறது. ஆனால் அந்த தோன்றாத நிலையான அவ்வியக்தத்தை காட்டிலும் மேலான அவ்வியக்தமாய் எப்பொழுதும் இருப்பது எது உள்ளதோ அது எல்லா பூதங்களும் அழியும் போதும் அழிவதில்லை. பிரளய காலத்தில் எல்லா பூதங்களும் அவ்வியக்தம் என்ற மூலப்பொருளுடன் ஒடுங்குகிறது. இந்த மூலப்பொருள் எப்போதும் இருப்பது, அழியாதது. எந்த மூலப்பொருளும் அல்லாத இன்னொன்று உள்ளது, அது பிரம்மம். பிரம்மமும் எப்போதும் இருப்பது, அழியாதது. அவ்வியக்தம் அழியாதது என்று சொல்லப்படுகிறது. அதை பரமகதி என்று சொல்லுவார்கள். எதை அடைந்து திரும்பி வருவதில்லையோ அது என்னுடைய பரமபதம். 2 நிலைகள் கூறப்படுகின்றன. ஒன்று அவ்வியக்தத்தை அடைதல், இன்னொன்று பிரம்மத்தை அடைதல். அவ்வியக்தத்தை அடைந்தவர் தேவைப்பட்டால் மீண்டும் பிறக்கலாம். ரிஷிகள் அவ்வியக்த நிலையை அடைந்து பல லட்சம் ஆண்டுகள் தியானத்தில் மூழ்கியிருப்பார்கள். அர்ஜுனா, பூதங்கள் எவனுள் இருக்கின்றனவோ, எவனால் இவை யாவும் வியாபிக்கப்பட்டும் இருக்கின்றனவோ, அந்த பரமபுருஷன் எதையும் எதிர்பார்க்காத அனன்ய பக்தியால் அடையப்படுகிறான். அர்ஜுனா, எக்காலத்தில் உடலை விடுகின்ற யோகிகள் திரும்பி வர மாட்டார்கள், அதேபோல் எக்காலத்தில் உடலை விடும் யோகிகள் திரும்பி வருவார்கள் என்பதை சொல்கிறேன் கேள். தீ, ஒளி, பகல், சுக்லபட்சம், உத்தராயணத்தின் 6 மாதம், இந்த காலத்தில் உடலை விடும் பிரம்ம ஞானிகள் பிரம்மத்தை அடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லை. புகை, இரவு, அங்கனம் கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனத்தின் 6 மாதம், இந்த காலத்தில் உடலை விடும் யோகியானவன் சந்திரலோகத்தை அடைந்து புண்ணிய பலன் தீர்ந்த பிறகு மீண்டும் திரும்பி வருகிறான். ஒளியும் இருளும் ஆகிய 2 வழிகள் இயற்கையில் என்றென்றும் உள்ளன. ஒன்று மீண்டும் பிறவாமைக்கு அழைத்து செல்கிறது, மற்றொன்று மறுபிறப்பை தருகிறது. பார்த்தா, இவ்விரண்டு வழிகளையும் அறிகின்ற எந்த யோகியும் மோகத்தை அடைவதில்லை. ஆகையால் எப்பொழுதும் யோகத்தில் நிலைத்திருப்பவனாக இரு. வேதங்களை ஓதுவதிலும், யஜ்ஞம் செய்வதிலும், தவம் செய்வதிலும், தானங்கள் கொடுப்பதிலும் கூட எந்த புண்ணிய பலனானது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து யோகியானவன் அதையெல்லாம் கடந்து செல்கிறான். புண்ணிய பலன்களை துறந்து விடுகிறான். ஆதி நிலையாகிய பிரம்மத்தை அடைகிறான்.